என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்பவுண்ட் பெண்டுலம் பார்க்க போகிறோம். இந்த காம்பவுண்ட் பெண்டுலம் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா தி மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் அ கிவன் ராட். நமக்கு வந்து ஒரு ராடு கொடுத்துருப்பாங்க, இதோடைய மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா IG = mkg². இதில் m அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மாஸ் ஆஃப் த ராட். இந்த ராடு இருக்கு இல்லையா, இது வந்து பார் பெண்டுலம்னு சொல்லுவோம். இதோடைய மாஸ் தான் என்ன அப்படின்னா கேபிட்டல் M. kg அப்படிங்கிறது என்னன்னா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வந்து எதுலேருந்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வரக்கூடிய ரீடிங் வந்து ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுவோம். அந்த கிராஃப் வந்து கேஜியோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம சொன்னோம் இல்லையா காம்பவுண்ட் பெண்டுலம் அப்படின்னா இதுதான் வந்து ஏன்னா இந்த பார் பெண்டுலம் அல்லது காம்பவுண்ட் பெண்டுலம்னு சொல்லுவோம். இந்த பெண்டுலம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நமக்கு 19 ஹோல்ஸ் இருக்கும். இந்த 19 ஹோல்ஸ்ல இந்த சென்டர் ஹோல் இருக்கு இல்லையா, இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஹோல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சென்டர்ல இருந்து மேலே ஒரு 9 ஹோல்ஸ் இருக்கும், கீழே ஒரு 9 ஹோல்ஸ் இருக்கும். இந்த சைடை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், A சைடு எடுத்துக்கலாம். அனதர் சைடை வந்து நம்ம B சைடு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து மேலே ஒரு 9 ஹோல்ஸ், கீழே ஒரு 9 ஹோல்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த 2 ஹோல்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அந்த 2 ஹோல்ஸ்க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவா இருக்கும் அப்படின்னா 5 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ நம்ம டேபிளேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்குது, இந்த நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா. நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் அப்படிங்கிறது என்ன, இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து இங்கே மேலே இருக்கிற இது ஃபர்ஸ்ட் ஹோல், இது செகண்ட், 3, 4, 5, 6, 7, 8, 9. இதே மாதிரியே B சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஹோல்ஸ் இருக்கும். இல்லை டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே டிஸ்டன்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹோல் வந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து 45 சென்டிமீட்டரில் இருக்கும். செகண்ட் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 40, அடுத்து 30. இந்த மாதிரி வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன 2 ஹோலுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஹோலுக்கு 45 சென்டிமீட்டர், செகண்ட் ஹோல் வந்து பார்த்தீங்கன்னா 40. இந்த மாதிரி வந்து கீழே வந்துட்டே இருக்கும். 9th ஹோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்னா 5 சென்டிமீட்டரில் இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் இது காம்பவுண்ட் பெண்டுலம் ராட்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் A சைடு B சைடுன்னு சொல்லிட்டோம். A சைடில் ஃபர்ஸ்ட் ஹோலில் இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஹோலில் இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெண்டுலமை இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு டேபிளேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹோலில் A சைட் ஃபர்ஸ்ட் ஹோலில் டைம் ஃபார் 10 ஆசிலேஷன். பின்னர் காம்பவுண்ட் பெண்டுலம் ராடை வந்து நம்ம ஆசிலேட் பண்ணிவிட்டு 10 ஆசிலேஷனுக்கு உண்டான டைமை வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட்டு நோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஆசிலேட் பண்ணிவிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட எட்ஜ் இருக்கு இல்லையா, இதை வச்சு இந்த மாதிரி இழுத்து விட்டீங்க அப்படின்னா இந்த பார் பெண்டுலம் வந்து ஆசிலேட் ஆக ஆரம்பிக்கும். இதில் வந்து ஒரு 2-3 ஆசிலேஷனை விட்டுட்டு நாம் வந்து ரீடிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஆசிலேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 18.5ன்னு சொல்லி ரீடிங் கிடைச்சிருக்கு. அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹோலுக்கு உண்டான ரீடிங் நம்ம எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஹோலில் வச்சு இதே மாதிரியே நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம். இப்போ இந்த ஸ்க்ரூவை திரும்பவும் எடுத்துட்டு செகண்ட் ஹோலில் இந்த மாதிரி வச்சு செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிட்டு திரும்பவும் இந்த ஸ்டாண்டில் இதை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஆசிலேட் பண்ணிவிட்டு 10 ஆசிலேஷனுக்கு உண்டான டைமை நோட் பண்ணணும். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா 3rd, 4th, 5, 6ன்னு 9 ஹோல்ஸ் வரைக்கும் வந்து நம்ம ரீடிங் வந்து நோட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 9 ஹோலுக்கும் உண்டான 10 ஆசிலேஷனுக்கு எவ்வளோ டைம் வந்துச்சோ அந்த ரீடிங் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். நமக்கு என்ன தேவை அப்படின்னா டைம் பீரியட் அப்படிங்கிறது வேணும். டைம் பீரியட் அப்படின்னா டைம் டேக்கன் ஃபார் 1 ஆசிலேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைம் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்ம 10 ஆசிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால் இதை வந்து 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 ஆசிலேஷனுக்கு உண்டான டைம் கிடைச்சிடும். அதுதான் என்ன அப்படின்னா டைம் பீரியட். ஸோ இங்கே வந்துக்கூடிய ரீடிங்கை 10ஆல் டிவைட் பண்ணி நான்
அப்படின்னா அந்த ராட்ல நம்ம 2 சைடு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஏ சைடில் இருக்கக்கூடிய 9 கோலுக்கு உண்டான ரீடிங் தான் நான் இப்போ வந்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சைடு பி சைடில் இருக்கக்கூடிய 9 கோலுக்கு உண்டான ரீடிங்கை வந்து நாம் எடுக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராட்ல இது வந்து ஏ சைடு. நெக்ஸ்ட் நம்ம ரீடிங் எடுக்க போகிறது என்ன அப்படின்னா பி சைடில் தான் ரீடிங் எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ராடை இப்படி தலைகீழாக திருக்கணும் அப்படின்னா இது வந்து பி சைடு. இப்போ பி சைடில் ஃபர்ஸ்ட் ஹோலுக்கு உண்டான டைமை வந்து இப்போ நம்ம நோட் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி தான் ஏ சைடில் எப்படி நம்ம ரீடிங் எடுத்தோமோ அதே மாதிரியே ஒவ்வொரு ஹோல்லையும் வந்து இந்த ஸ்க்ரூவை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நாம் 10 ஆசிலேஷனுக்கு உண்டான டைமை வந்து நோட் பண்ணணும். இப்போ பி சைடில் ஃபர்ஸ்ட் ஹோலில் நான் வந்து ஸ்க்ரூ செட் பண்ணியிருக்கேன். நம்ம ஏ சைடு எப்படி ரீடிங் எடுத்தோமோ இந்த ராடை நம்ம ஆசிலேட் பண்ணிவிட்டு 10 ஆசிலேஷனுக்குண்டான ரீடிங் எடுத்தோம் இல்லையா, அதே மாதிரியே தான் இந்த பி சைடில் இருக்கக்கூடிய 9 ஹோலுக்கும் வந்து நம்ம ரீடிங் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பி சைடில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹோல்லேருந்து 9th ஹோல் வரைக்கும் நான் இந்த ரீடிங் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 10 ஆசிலேஷன். நம்ம அந்த சைடு கண்டுபிடிச்ச மாதிரி இங்கே வந்து டைம் பீரியட் நம்ம கண்டுபிடிச்சிப்போம். 1 ஆசிலேஷனுக்குனால டைம் வந்து இங்கே கண்டுபிடிச்சிப்போம். ஸோ இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹோல்ல இருந்து இந்த 4th ஹோல் வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா ரீடிங் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 5th ஹோல்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கும். ஏன் அப்படின்னா இங்கே இந்த 9th ஹோல் அப்படிங்கும்போது டைம் பீரியட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி பக்கத்தில் வந்து அதை ஆசிலேட் பண்ணி விடும்போது அது ஆசிலேட் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி பக்கத்தில் வர வர வந்து பார்த்தீங்கன்னா டைம் பீரியட் அப்படிங்கிறது இங்கே அதிகமாகிக்கிட்டே வருது. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிளேஷன் இருக்கிற இந்த ரீடிங்கை வச்சு நாம் இங்கே கிராஃப் போட போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டேபிளேஷன் இருக்கிற இந்த ரீடிங்கை வச்சு நாம் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த கிராஃப் இருந்து தான் நம்ம ரேடியஸ் ஆஃப் கைரேஷனோட வேல்யூ கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு இந்த கிராஃப் எந்த ரெண்டுக்கு நடுவில் நம்ம ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னா the distance of the hole from one end. அந்த காம்பவுண்ட் பெண்டுலம் ராட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 எண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து ஏ எண்ட் ஒரு சைடு பி சைடு இருக்கு இல்லையா, அதோடைய டிஸ்டன்ஸை வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்க போகிறோம். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ்க்குண்டான டைம் பீரியட் இன் செகண்டை வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த கிராஃப் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஏ சைடில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூ எடுத்துக்க போகிறோம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி சைடில் வந்து இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து வச்சு நம்ம இங்கே கிராஃப் போட போகிறோம். இப்போ நம்ம கிராஃப் எப்படி ட்ரா பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்னோம் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறதா சொல்லியிருக்கோம். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் பீரியட். இப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸை வந்து நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சைடு ஏவாகவும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் பியாவும் வந்து நாம் இப்போ எடுத்துக்க போகிறோம். இந்த சென்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து என்னென்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வந்து நாம் சென்டர் பாயிண்ட்டாக எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்டன்ஸ்னு சொல்லியாச்சு. சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலேருந்து ஃபஸ்ட்டு ஹோல் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 45லேருந்து இருக்கும். 45, 40, 35, 30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கிறோன்னா 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45. இது வந்து சைடு ஏ. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சைடு பிலையும் சேம் அதே டிஸ்டன்ஸ்லேயே தான் இருக்கும். இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்தாச்சு. ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைம் பீரியட் எடுத்துக்க போகிறோம். நமக்கு வந்திருக்கிற டைம் பீரியடை பொறுத்து நாம் இங்கே வந்து ரீடிங் எடுத்துக்கிறோம். 1.4, 1.5, 1.6ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி டைம் பீரியடை நம்ம ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிட்டோம். இப்போ நமக்கு வந்திருக்கக்கூடிய ரீடிங்கை பொறுத்து இங்கே நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அது அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸுடைய டிஸ்டன்ஸ்க்கும் டைம் பீரியடுக்கும் இடையில வந்து நம்ம ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். நமக்கு வந்த ரீடிங்கை பொறுத்து எப்படி கிராஃப் ட்ரா பண்ணலான்னு பார்க்கலாம்.
நமக்கு வந்திருக்கிற ரீடிங்கை வச்சு நம்ம கிராஃப் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ சைடில் இருக்கக்கூடிய கிராஃப், இது வந்து பார்த்திங்கன்னா பி சைடில் இருக்கக்கூடிய கிராஃபு. ஸோ நமக்கு கிராஃப் நம்ம ஆல்ரெடி அங்கே டேபிளேஷனில் ரீடிங் பார்க்கும்போதே பார்த்துருப்போம். ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வந்துருந்துச்சு. இப்போ அந்த டிக்ரீஸ் ஆச்சு இல்லையா, ஸோ அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா பி கியூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், கிராஃப்ல இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்க போறோன்னு. ரேடியஸ் ஆஃப் கைரேஷனுக்கு என்ன ஃபார்முலானா PQ/2 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் P, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q. இந்த Pக்கும் Qக்கு இடக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 60 சென்டிமீட்டர்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப் ட்ரா பண்ணியாச்சு. இந்த கிராஃப்ல இருந்து கேஜியோட வேல்யூ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கேஜிக்கு என்ன ஃபார்முலானா PQ/2. இப்போ இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து P, இந்த பாயிண்ட் தான் வந்து என்னன்னா Q. அதாவது என்னன்னா இந்த டேபிளேஷன்ல எங்க வந்து லோயஸ்ட் வேல்யூ இருக்கோ அந்த பாயிண்ட் தான் வந்து நாம PQன்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ இந்த Pக்கும் Qக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா இங்க நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஜியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா PQ/2 நம்ம சொல்லிட்டோம். இந்த கிராஃப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் தான் வந்து என்னென்னா P, இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Q. PQ Qக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு 60 சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ PQவோட வேல்யூ 60 × 10⁻² மீட்டர் PQ/2. ஸோ அப்போ கேஜியோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா நமக்கு 30 × 10⁻² மீட்டர். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த பார் பெண்டுலம். அந்த பெண்டுலமுடைய மாஸை வந்து நம்ம வெயிட் மிஷினை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இதோடைய மாஸ் எவ்வளோ அப்படின்னா 1.4136 கிலோகிராம். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா நமக்கு IG = m kg². கேபிட்டல் M ஓட வேல்யூ 1.4136 into kg ஓட வேல்யூ 30 × 10⁻². ஸோ kg² அப்படிங்கும்போது ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.1272. இதோட யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர். So, this is the moment of inertia of a rod.